இந்த பைரவிக்கு எதிரா அஞ்சலி என்னென்ன பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. உண்மையிலேயே இத எதிர்பார்க்கவே இல்ல அஞ்சலி. அதுவும் இல்லாம இப்ப என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம, அதாவது ஒரு பக்கம் பைரவி முழிக்க, இன்னொரு பக்கம் அஞ்சலி முழிக்க, இப்படிதான் வந்து இப்ப என்ன நெலைம போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ பைரவி ஒரு படி மேல போயி, இதுக்கு மேல அஞ்சலிய விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி இந்த பைரவிய விரட்டுறதுக்கான எல்லா வேலைகளையுமே செஞ்சுட்டு இருந்தது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பைரவி கிட்ட இப்போ அதாவது ஆஃபீஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரவிடாம நான் செஞ்சிருக்கேன். ஆனா சீக்கிரமா அதாவது இன்னும் 2 நாள்ல உன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட விட்டு நான் தொரத்த போறேன். கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா உன்ன கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சவால் விட்டுருந்தாங்க. இத உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பைரவியால ஏத்துக்கவே முடியல. அதுவும் இல்லாம என்னடி விரட்டுறது நீ? உன்ன நான் எப்படி விரட்ட போறேன்னு மட்டும் பாரு. என்னோட ஆட்டத்த இனிமே நீ பார்க்க போற அப்படின்ற மாரி வந்து சொல்லி பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா, இந்த பைரவி வீட்ல பயங்கரமா பில்டப் பண்றா. "பாத்தீங்களா கார்த்திக், நான் வந்து இப்ப நான் நெனச்சத சாதிச்சுட்டேன். நாளைக்கு உங்க கையில அந்த ப்ராஜெக்ட்டோட அ அதாவது அந்த அக்ரீமெண்ட் பேப்பர்ல கௌதம் வந்து இப்ப சைன் பண்ணியிருப்பான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் வந்து இப்ப ஆணவத்தோட வந்து நின்னுட்டு இருக்காங்க. இப்போ இத கேட்ட உடனே பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இன்னும் வந்து நம்ம பைரவி வந்துட்டு, அஞ்சலிய இன்னைக்கு ஒரு ராத்திரி தான் இந்த வீட்ல தங்க விடணும். நாளைக்கு காலையில எந்திரிக்கும்போது அஞ்சலி வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடாது. கார்த்திக்கே இந்த வீட்ட விட்டு வெளிய தொரத்துற மாரி நான் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவி வந்து ஒரு பிளான போடுறா. உண்மையிலேயே இந்த ஒரு பிளான்ல அஞ்சலி சிக்கிக்கிட்டா அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இந்த அஞ்சலி வந்து நல்லவ கிடையாது. இவ இவ்ளோ கேடு கெட்டவ அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நம்ம இலக்கியா கௌதமுக்கு சாதகமா நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து கார்த்திக்குக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் வந்து சிக்கலான ஒரு விஷயம் தான். அதாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி வந்துட்டு, இந்த சிந்தாமணிய வச்சு தான் இந்த ஒரு ஏற்பாடையே பண்றாங்க. ஏற்கனவே இந்த சிந்தாமணி வேற வந்து இந்த மாரி என் பொண்ணு வந்து அந்த ப்ராஜெக்ட்ல சைன் வாங்கி கொண்டு வந்துருவா. அதுக்கப்புறம் நீங்க என் கூட தான் இருக்கணும். அப்படி இப்படின்ற மாரி ஜாடமாடியா வந்து பேசுனாங்க இல்லையா? அந்த ஒரு டைம்ல செம்ம கோவம். இப்போ உன் அம்மாவ வச்சு உன்ன எப்படி வந்து இந்த வீட்ட விட்டு விரட்டுறேன்னு பாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா சிந்தாமணிக்கு வந்து ஒரு வேல குடுக்குறாங்க. அதாவது இது அஞ்சலி குடுத்த மாரி, அஞ்சலி வந்து அதாவது லாக்கர் சாவி யார்கிட்ட இருக்கு? அஞ்சலி கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த லாக்கர ஓப்பன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பணம், நகை இது எல்லாத்தையுமே வந்து அஞ்சலியால மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனா அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த சிந்தாமணிய இங்கிருந்து வந்து போக சொல்லிடுறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். அஞ்சலியோட போன்ல இருந்தே அந்த மெசேஜ் வந்து போகுது. அந்த சிந்தாமணியும் தன்னோட பொண்ணு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கடைசியில வந்து அவங்க சொன்ன மாரி செய்றாங்க. ஆனா இப்படி நம்ம பைரவி கார்த்திக் கிட்ட சிக்க வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து இப்போ பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பைரவி இருந்துட்டு, "இங்க பாத்தியா கார்த்திக், இவங்க அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்துட்டு இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையான நோக்கமே இதுதான்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வருது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பைரவி அவ பாட்டுக்கு வந்து கார்த்திக் கிட்ட நல்லா வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அஞ்சலிய வந்து போலீஸ் புடிச்சுட்டு போற மாரியும் இந்த பைரவி பண்ணிடுறாங்க. ஏன்னா இவ்ளோ ஏற்பாடு பண்ணிட்டு இத பண்ணல அப்டின்னா என்ன ஆகும்? கடைசியில வந்து அஞ்சலி நான் செஞ்சது தப்பு தான் அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்லி சரண்டர் ஆயிடுவா அப்டின்னு சொல்லிட்டு, இப்போ பைரவி அவ்ளோ வந்து வேல செஞ்சிருக்காங்க. போலீஸும் வந்து அஞ்சலிய அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.